பையன் ஆளை காணா. எப்பா பொறுப்பா அந்த காசு வாங்கணும்னு தானே நம்ம உட்காந்துருக்கேன். சும்மா ஓம்பாட்டுக்குள்ள குடிச்சிட்டு செத்தவனும் போரு. என்னண்ணே நம்ம காலையில குடிச்சு சும்மாவே உட்காந்து ஒரு டீ சாப்பிடலாம், ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. வயிறு வேற பசிக்குது, பொழுது வேற சாஞ்சிருச்சு. அப்படியா? ஆமாண்ணே. என்கிட்ட காசு இந்த காய்ப்பு வாங்கி கொடுத்துருக்க மாட்டேனா? அந்த செல்ல அடகு வச்சாத்தான் இன்னைக்கு ஒரு காரியம் வந்து உனக்கு 2000 கொடுக்கணும், உனக்கு 1000 கொடுக்கணும், அந்த பேருக்கு 200 ரூபா கொடுக்கணும். அதுக்கு நான் கூட்டு வந்திருக்கேன். அதுக்காண்டி தான் காத்து கிடக்குறேன். இந்த காலையில இருந்து வீட்டு சாப்பிடல, நீ சாப்பிடலன்ற, நீ என்ன பண்ற, நீயும் போப்புறம்ன்ற, ஆளாளு சொல்லிட்டு அப்புறம் எப்படி காசு வாங்குறத? அது அதுல சொல்லி கூட எப்படி வந்துதாங்கண்ணே, டைம் ஆயிடுச்சு. எப்படி உள்ள ஊடடிச்சிருவாங்க, அதுக்குள்ள நம்ம பார்த்து கேட்டு இந்த காசை வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் காசு இன்னைக்கு வாங்காம போக மாட்டேனாப்பா. எப்பா காசை கொடுத்துட்டு போய் எனக்கு நிம்மதியா இருந்தா தானே இப்ப எனக்கு அலுப்பு தகுந்த மாதிரி இருக்கேன், புரியுதா? அதனால செத்தவிடம் போருங்க, எப்படியாச்சும் அந்த போய் வந்துருவாங்க. அவங்ககிட்ட கேட்டு நான் காசை கேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். சரிப்பா, பொறுங்கப்பா, உட்காந்து செத்த உட்காந்து பாப்போம். ஆமாப்பா சொன்னீங்களே பாப்போமாப்பா. இந்த உட்காந்துட்டீங்கல்ல, இந்த இன்னும் செத்த வாரத்துல எப்படி வந்துருவாங்க தோட்டத்துக்குள்ள வந்தாங்களாக்க நம்ம கேட்டு வாங்கி உங்களுக்கு காசை கொடுத்துட்டு ஒரு டீ வடை கூட உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்காம முத காசை கொடுத்தா போதும்பா. இன்னொரு 1/4 மணி நேரம் பாப்பான், இல்லன்னா நம்ம இன்னும் வேறவங்களை பார்த்து கிளம்பிடுவான். ஏய் பொறுப்பா, இந்த பெரும்பில்லையே அப்படியானே, இங்க வாங்கினாத்த வேற இடத்துல காசு வாங்க முடியாது, செல்லுக்கு கம்மியா கொடுப்பாங்க, இந்த போய் தரமான ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. அதனால அன்னைக்கு வந்தது செல்லு சரியில்லையா, இன்னைக்கு வேற செல்லு ஒன்று உட்காந்துருக்கான். எப்படி காசை கேட்டு வாங்கி போடலாம். சரி தானா? சரிப்பா, செத்தோட உட்காருங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருக்கும். தம்பி, நாங்க களவான வரலப்பா, காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன காசா? எப்பா உங்க ஓனர் என்னாச்சு? ஆமா, அவரை விட்டுல நான் புரிஞ்சு வந்துட்டேன். என்னப்பா? ஏப்பா என்ன செல்லு கொண்டு வர சொன்னீங்க? செல்ல கொண்டு வந்திருக்கேன். உங்க வாட்டுக்கு எந்நேரம் வர சொல்லிட்டு எந்நேரம் வரீங்க? அதெல்லாம் அவர் வீட்டுல புரிஞ்சு வந்துட்டுனாப்பா. புரிஞ்சு வந்துட்டீங்களா? எப்ப அவர்கிட்ட நாங்க காசு வாங்கி போக வந்திருக்கோம். ஆமா, அவரு 100 ரூபா சும்மா ஒரு 200 ரூபா தான் கேட்டோம். அதுக்குலாம் நீ பேசாம வேலை போறான்றாரு. அப்படியா? அதனால நீங்க புரிஞ்சு வந்துட்டீங்களாக்கா? நாங்களா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சொல்லவே இல்லையாப்பா நீங்க? ஏப்பா என்ன இந்த போய் பிசினஸ்ன்றாங்க? ஏப்பா 1000 2000க்கு காசு உங்ககிட்ட இருக்குமா? அதெல்லாம் வச்சிருக்கோம். என்ன அதே வீட்டுல கேட்டேன், புரிஞ்சு வந்துட்டேன். வீட்டுல 1 லட்சம், எங்க வீட்டுல 1 லட்சம் கொடுத்தாங்க. நம்பி எங்களை நம்பி உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. வீட்டுல பணக்காரங்க 2 லட்ச ரூபா அப்படி நம்பி கேட்டேன். சரி தாண்டா இப்ப ஏதாவது பிசினஸ் நல்லா பண்ணாங்க. 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சரி, 1 லட்சம் அதை வச்சு நாங்க இப்ப பிசினஸ் பண்றோம். அப்படியா? ஏப்பா என்னப்பா அப்படி சொல்லிக்கிருக்காங்க, இதை என்ன நம்பலாமா? எப்படி நம்பலாமாப்பா? ஏப்பா என்ன ஆளுக்கு நின்று இருக்கீங்க? உங்க வாட்டுக்கு ஓனரை விட்டுட்டு 1 லட்ச ரூபா உங்களை நம்பி ஓனர் ஆடி போட்டு வந்துட்டீங்களா? நாங்க ஆட்டை போற வேண்டா. எங்க அம்மா கூட போன் அடிச்சு, எங்க அப்பா கூட போன் அடிச்சாரு. இருக்கட்டும், நம்பிக்கை இருந்தா போதும்பா. இல்லப்பா தம்பி, உங்களை பாக்குற போக்குள்ள சின்ன பையலா இருக்கீங்களே. சரி, எப்போ காசு அடிக்கும்? எப்ப காசு இருந்தா இப்ப கூட தரேன். சரிப்பா, நாங்க ஒரு சின்ன சோழியா போறோம். அப்படியே வந்து உங்ககிட்ட காசை கேட்டு வாங்கிக்கிட்டு போறோம். காசு இருக்கா இல்ல அங்க வீட்டுல தான் எடுத்துடணுமா? இல்ல வீட்டுல கூட போய் எடுத்துக்காரு, இல்லாட்டி என் ஜேப்லயும் கூட இருக்கு. சரிப்பா, நல்லதா போச்சு. இப்ப நீ என்ன பண்றீங்க? என்னப்பா வீட்டுல எதுவும் சண்டை கண்டு பிடிச்சிட மாட்டாங்க? உங்க வீட்டுல சண்டை தான் பிடிக்க மாட்டாங்க. இல்லாட்டி ஜீப்பா கூட பண்ணி விடுவா. சீப்பாவா? அது என்னதப்பா சீப்? முன்னேறி இருக்காங்கப்பா. ஏப்பா தங்கா, நீங்க கையில கொடுத்துருங்க, நாங்க சும்மாவே இன்ன வரைக்கும் கஞ்சி குடிக்காம கிடக்கேன். ஓய், அதனால என்ன செய்றீங்க, கையில கொடுத்தீங்களாக்க நான் இந்த பையில பூரா கொடுத்துட்டு கஞ்சி குடிக்காம தண்ணி குடிக்காம கிடக்குறேன். பண்ண முடியும். கையில கொடுப்பா. ஊருக்குள்ள ஜீப்ல போய் எடுத்துட்டு வர போறேன். எனக்கு ஜீப் வச்சிருக்கீங்களாங்க? வண்டி ஓட்டணும்ல ஜீப், அந்த ஜீப் வச்சிருக்கீங்களா? அதுல ஜீப்யா? ஆமா. எப்ப ஜீப் எல்லாம் ஏத்தி விட்டு அவர் ஓடி போவாரு, அவரை பிடிக்க முடியாது. நீங்க கையில கொடுப்ப, நாங்க ஏன்னா பிரிச்சு போயிடலாம். சரிப்பா தம்பி, ஒன்னும் அவசரம் இல்ல, இப்படியே எல்லாம் வீட்டுக்கு போவோம். பேங்க்ல இல்ல, வீட்டுல இருக்கும்ல, உங்க வீட்டுல வாங்கி எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு அர்ஜென்டான செலவு இருக்கு,
அச்சுண்டான செலவு இருக்குப்பா. சரி அதனால வாங்க. சரி இந்த செல்லு இருக்க ஆ. ஆதார் அட்டைங்க என்னப்பா பெரிய தொல்லையா இருக்க? அன்னைக்கு கொண்டு வந்துட்டியாப்பா? இல்லங்கம்மா, அந்த மாமா காரணத்தோட வந்திருக்கணும்ல. இந்த கேக்குறாள் வந்திருக்கணும்ல. போன தடவை என்னப்பா இன்ன வரை காட்டு காட்டு இப்படி செஞ்சு விட்ட? 1000 ரூபா 2000 ரூபா கட்டிட்டு எடுத்து போறீங்க. நாங்க தான் அப்புறம் எங்களுக்கு தானே செல் அதை இந்த தடவை நீங்க சொல்லி விடலையாப்பா? ஆதார் கார்டு வேணும்னு. என்னப்பா ஆதார் இப்படி கார்டு கொண்டு நாங்க எடுத்துட்டு கையோட ஏப்பா தம்பி, அன்னைக்கு செல்லு சரியில்லைண்டா. இன்னைக்கு நம்ம இந்த செல்லுக்கு ஆதார் கார்டு ஒன்று கண்டுக்கிருக்கேன். நாங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க இமெயில வரும் கட்டி எடுத்து வரீங்க. இமெயிலாம் கட்டலப்பா, நாங்க ரொக்கமா தான் பணம் கட்டணும். எதிரி வரதுல கட்டல. அதனால நீ ஒன்றும் பயப்படாம எங்களுக்கு காசை கொடு. நல்லபடியா ஒண்ணுங்க யாரும் காக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துக்குள்ள நாங்க அதை பார்த்து திருப்பி கொடுத்துக்கலாம். 1 மாசம் நான் 2 மாசம் கூட ஐயா. அவரை மேல என்கிட்ட பேசுறாங்க. நான் நியாயமா இருப்பேன். பையன் சரிப்பா. திறமையா ரொம்ப விவரமா பேசுறானா போய்? அப்ப இருக்கும் போக்குள்ள நம்பி வாங்கலாம். கொஞ்சம் கோளாரா இருக்கணுமா போய்? இந்த இன்னைக்கு உள்ள பையன் பெரிய திறமைக்காரனா இருக்காங்க, போய் பெரிய அறிவாளியா இருக்காங்க. ஆனா அவங்க வச்ச கேட்டு ஏதோ கொஞ்சம் அடிச்சு விட்டுருவோம். நமக்கு கொஞ்சம் சேர்த்து அடிச்சு விட்டுருவோம். கேட்டு வாங்குவோம். ஏப்பா, தம்பி, இன்னொரு 500 சேர்த்து கொடுக்க முடியுமா? இன்னொரு 500 சேர்த்து தர முடியாது. அப்படியா? நீங்களே கூட கொண்டு வேணாப்பா, அதுக்கு உள்ள அளவுக்கு 5000 இது போயிரும். நம்ம சோறு தண்ணி குடிக்காம கிடக்கும். ஆமா, சரி காலையில வாப்பா. சாப்பிடாம கிடக்கும். சரி வந்து எங்களுக்கு வந்து காசு எடுத்து கொடுத்துட்டு வாப்பா, வாங்கப்பா போவோம். என்னங்கப்பா